சாம்சங் உடைய லேட்டஸ்ட் ஃப்ளிப் டிவைஸ் ஃப்ளிப் 3 லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஃப்ளிப் டிவைஸஸை விட நிறைய விஷயங்கள் இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் ஸ்மார்ட் ஃபோன் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டியூரபிலிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் அலுமினியம் ஃப்ரேம்ஸ், கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதனால் ஆன்டி ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டோட வருது. கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளிப் டிவைஸஸை விட 4 டைம்ஸ் பெரிய கவர் ஸ்க்ரீன். ஸோ ஃபோன் ஓப்பன் பண்ணாமலே நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் அங்கேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். அதோட ஐகானிக் ஃப்ளெக்ஸ் மோடோட கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோனை ஒரு லேப்டாப் மாதிரி நீங்கள் டேபிளில் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபேன்சி லக்ஸூரியஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இல்லாமல் எல்லா ஜென்ரேஷனுமே சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய ஆட் பண்ணி தான் இந்த ஃப்ளிப் டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணதை விட கம்மி விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸை நான் ஆல்மோஸ்ட் ஒரு நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Z Flip 3 உடைய குவிக் அன்பாக்சிங். பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி Z Flip 3 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணி டுவல் டோனராக இருக்குது. பேக் சைடில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியன்ட் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபேண்டம் பிளாக், இன்னொன்று ஃபேண்டம் க்ரீம் அவைலபிளாக இருக்குது. அதோட இந்தியன் சிம் கார்டு ஒன்லி அப்படிங்கிற ஸ்டிக்கரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே உங்களுக்கு ஃப்ளிப் டிவைஸ் இருக்குது, கவரில் ரேப் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்க்கலாம். அடுத்ததாக பிளாக் கலர் கார்டு இருக்குது. இதில் உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதோட உள்ள உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கலாம். இது ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால டைப் சி டு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15 வாட் சார்ஜர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது, நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபேண்டம் பிளாக் கலர் ஃப்ளிப் டிவைஸ் பார்க்கறதுக்கே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸாக இருந்தாலும் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனாலே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜா ஸ்க்ராட்ச் பண்ணாத ஆன்டி ஸ்க்ராட்சும் கூட. ஸோ பார்க்கறதுக்கே ஒரு கிளாஸி ஃபினிஷோடு இருக்குது. ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டியூரபிளாக இருக்கிறதுக்காக ஒரு பிஇடி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் இவங்க ஒட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ப்ரொடெக்டர் உங்களுக்கு ஆட் ஆன் ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அது ரிமூவ் பண்ணாதீங்க. அகைன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியம் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஈவன் டோனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த ஃப்ரேம்ஸோட. அகைன் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான். ரைட் சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அகைன் பவர் பட்டன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அன்லாக்கிங் ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. கீழே உங்களுக்கு மைக் அண்ட் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இது டூவல் ஸ்பீக்கர், அதனால் மேலேயும் உங்களுக்கு இயர்பீஸில் ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வருது. டாப்பில் உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ரைட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் சிம், ஒரு இ சிம், அதுக்கப்புறம் 1 நானோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே ஹிஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டியூரபிளாக கொடுத்துருக்காங்க. அதோட எத்தனை வாட்டி நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனை. அதோட IPX8 ரேட்டிங்கோட கொடுத்துருக்கறதுனால இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், பட் இது டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 1.5 மீட்டர் வரைக்கும் ஃப்ரெஷ் வாட்டரில் டிப் பண்ணி வச்சிங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் இது எதுவுமே ஆகாது, தாராளமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் டிவைஸ் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோல்டபுள் டிவைஸாக இருந்தாலுமே ரொம்பவே ஸ்லீக் அண்ட் காம்பேக்டாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 176 கிராம்ஸ் தான். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதோட ஃப்ளிப் டிவைஸ் உடைய கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட 4 டைம்ஸ் உங்களுக்கு பெரிய கவர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது 1.9 இன்ச்சஸ், இதுவுமே சூப்பர் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் இதில் நிறைய கஸ்டமைசேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிக்கலாம். வால்யூம் மியூட் பண்ணணும், எனேபிள் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க முடியும். அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்க முடியும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுடைய செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட விஜிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸில் போய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாக் டைப் அவைலபிளாக இருக்குது. மியூசிக் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். வெதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கவர் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். அதோட உங்களுடைய கேலண்டர் ஸ்கெடியூலிங்கே நீங்கள் கவர் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அலாரம் செட் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். டைமர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு கவர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. இது எல்லாத்த விட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஸ்க்ரீன் வழியாக நீங்கள் செல்ஃபீஸே கிளிக்
பண்ண முடியும், அதுவும் ரியர் சைட் கேமரா மூலமா. ஸோ வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்ஷன்ஸோட தான் இந்த கவர் ஸ்க்ரீன் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிளாரிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே இந்த ஃப்ளிப் டிவைஸை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா மேசிவ் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். 6.7 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு டைனமிக் AMOLED பேனல் 2x டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HDR10+ இதில் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து ஒரு சினிமேட்டிக் கிரேட் கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. வெப் சீரிஸ் பார்க்கும்போதும் சரி, மூவிஸ் பார்க்கும்போதும் சரி. அதோட வந்து உங்களுக்கு 2x டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால பிரைட்னஸ் 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு எல்லாமே லெஜிபிளாக இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே செக்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதே நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. அதே பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே ஈவனாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் எத்தனை வாட்டி பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு கிரிப் நல்லா இருக்கிற அளவுக்கு வந்து பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதுனால எவ்வளோ நேரம் நீங்கள் இ-காமர்ஸ் சைட்டெல்லாம் ஸ்க்ரால் பண்ணாலும் ஒரு ஸ்மூத் டிஸ்பிளே தான் இங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது கலர்ஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதில் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் மேசிவாக இருக்கிறதுனால சைஸில் கொஞ்சம் நாச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஞ்ச் அவுட் பண்ணிங்கனாலும் சில இடங்கள் உங்களுக்கு க்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் மூவிஸ், கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அதே பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், ஸோ ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 888ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 nanometerல ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் நான் பேட்டில் கிரவுண்ட் விளையாடி பார்த்தேன். செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் உங்களுக்கு அல்ஜி வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரேம் ரேட் வந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ மேக்ஸ் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக பண்ண முடியும். எங்கேயுமே நீங்கள் ஃப்ரேம் ட்ராப்போ லேகோ பார்க்க மாட்டீங்க. அதே சமயத்தில் மேசிவ் டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து கேம் விளையாடுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராஃபிக்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனலில் அதுவுமே நல்லாயிருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஒரு ஃபேன்சி கேஷுவல் ஸ்மார்ட் ஃபோனாக இல்லாமல் நீங்கள் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இது யூஸ் பண்ணாலுமே இது ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டில் ஈஸியாக இது ஹேண்டில் பண்ணும். அதே ஹை-ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் நீங்கள் ஜென்ஷன் இம்பேக்டாக இருக்கட்டும், ஆஸ்பால்ட்டாக இருக்கட்டும், அதுவுமே வந்து எந்த ஃப்ரேம் ட்ராப்புமே இல்லை, உங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹேண்டில் பண்ணும். ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நீங்கள் கேமாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த சிப் செட்டில் எந்த இஷ்யூஸுமே இல்லை, பெஸ்ட்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 One UI 3.1ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ நாக் செக்யூரிட்டி எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் அவைலபிளாக இருக்குது. கூடவே செக்யூர் ஃபோல்டர் இருக்குது, சாம்சங் உடைய பே இருக்குது, NFC சப்போர்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய ஹை கிரேட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டம்ப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லவே வேண்டாம், சாம்சங் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டோட வருது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் அவைலபிளாக இருக்குது. அதே நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ உங்களுக்கு 5G கம்பேட்டபிளாக இருக்கிறதுக்காக 7 5G பேண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது இது 5G கம்பேட்டபிளாக இருக்கும் உங்களுக்கு. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் டுவல் கேமரா, பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. ஸோ அதே வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 12 மெகா பிக்சல் AIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 10 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் 10 மெகா பிக்சல்லையும் வந்து செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ரியர் சைட்லையும் நீங்கள் வந்து கவர் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால செல்ஃபி எடுத்துக்க முடியும். ஸோ செல்ஃபி ஆப்ஷன் வந்து நீங்கள் 10 மெகா பிக்சல்லையும் எடுத்துக்கலாம், 12 மெகா பிக்சல்லையும் எடுத்துக்கலாம், ஹையர் ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கும்போது. அதோட வந்து இதை நீங்கள் ஹாஃப் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் மோட் அப்படி ஆப்ஷன் இருக்கிறதுனால வந்து ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். எங்கேயா டேபிளில் வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். டேபிளில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு லேப்டாப் மாதிரி ப்ளேஸ் பண்ணி வீடியோ காலிங் பண்ண முடியும். இல்லைனா வந்து கூகுள் மீட் அட்டன் பண்ணலாம். ஸோ வந்து இதை மல்டிப்புளாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த ஃப்ளெக்ஸ் மோடில். அதோடு இதில் இன்டெலிஜென்ட் ஆட்டோ ஃப்ரேமிங் இருக்கிறதுனால நீங்கள் வீடியோ எடுக்கும்போது எப்போவுமே உங்களை கரெக்டாக இது சென்டராக ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை எடுக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட்டர்ஸாக இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வீடியோஸ் வந்து ஹையர் ரெசல்யூஷனில் பெஸ்ட் ஆப்டிமைஸ் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் நீங்களே பார்க்கலாம். டே லைட்டில் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஹையர் ரெசல்யூஷன். ஸோ நீங்கள் டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஜூம் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டாம், டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேச்சுரேட் பண்ணி காட்டினாலுமே வந்து உங்களுக்கு இமேஜஸ் ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கு. போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடக்ஷனும் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் தான். நீங்கள் நார்மல் ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சரி, டே லைட்டில் எடுத்தாலும் சரி, போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு டீட்டெயிலிங். ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்கிற மாதிரி 12 மெகா பிக்சல் அண்ட் 10 மெகா பிக்சலாக இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிளிக் பண்ணுது.
அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது, 60 FPS வரைக்கும். கூடவே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதனால் வீடியோஸ் உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் ரெக்கார்ட் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ரியர் சைடு வழியாக செல்ஃபி கேமரா மாதிரி யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால 4Kல நீங்கள் தாராளமாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிரியேட்டராக இருந்தால் வீடியோ ரெக்கார்டிங்க்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அதனால 3.5mm ஆடியோ ஜாக் இதில் இல்லை, பட் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே லவுடாக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இயர்பீஸ் கிட்ட இருக்கிறது ரொம்பவே லவுடாக இருக்குது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு மியூசிக் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் கேட்குறதுக்கு. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 3300 டுவல் செல் பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டுவல் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு 930 mAh, கீழே உங்களுக்கு 2370 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜிங் ரொம்பவே குவிக்காக இருக்கும். இதில் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 வாட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வயர்ட் சார்ஜிங். அதே வயர்லெஸ் வந்து இது 10 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 வாட் வரைக்கும் இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட் ஒன் டே நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 100% சார்ஜிங் எவ்வளோ குவிக் ஆகுதுன்னு தெரியல. அதே சமயத்தில் பேட்டரி ஆப்டிமைசேஷன் எல்லாமே நான் ரிவ்யூவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் பேனலில் உங்களுக்கு பேசிக் ஃபீச்சர்ஸோட நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதை சப்போர்ட் பண்ணும், கால் அண்ட் டெக்ஸ்ட் ஆன் அதர் டிவைசஸ் அப்படின்னு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து சாம்சங்குடைய கேலக்ஸி வாட்சோ இல்லைனா டேப்லெட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மொபைல் பிளான்லேயே நீங்கள் அதுலேயும் மெசேஜஸ் அனுப்பிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அதோட ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் டிசேபிள் பண்ணணும்னா இந்த ஃபோக்கஸ் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 128GB வந்து உங்களுக்கு 84,999. அதே ஹையர் வேரியண்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 88,999க்கும் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு வழியாக பண்ணும்போது 7,000 rupees இமீடியட் ஆஃபர் இருக்குது. அதோட சாம்சங் கேர் ப்ளஸ்லேயும் வந்து 4,799 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. கூடவே ஸ்மார்ட் டேகும் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆஃபர் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங்குடைய Z Flip 3 ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ எல்லாருமே கன்சிடர் பண்ணுற அளவுக்கு தான் இவங்க ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க, ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேசிவ் டிஸ்பிளேயோட ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஹாஃப் த சைஸ், இன்னும் சொல்ல போனால் உங்கள் பாக்கெட்டில் ஈஸியாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக நீங்கள் இதை கேரி பண்ண முடியும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் இதை மாடுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் கேமிங் தான் ப்ரிஃபரன்ஸ்னால் இது கேமிங் சென்ட்ரிக்காக இருக்கும், உங்களுக்கு கேமரா தான் ப்ரிஃபரன்ஸ்னால் கேமரா சென்ட்ரிக்காக இருக்கும், டிஸ்பிளே தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ்னால் அதுவுமே இங்கே அல்டிமேட்டாக இருக்குது. கூடவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆஃபீஸ் யூஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃப்ளெக்ஸ் மோட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியும், வீடியோ கால் பண்ண முடியும். அதோட வந்து உங்களுக்கு டியூரபிலிட்டி, வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேன்சி லக்ஸூரியஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே எந்த விஷயத்தையுமே எந்த ஃபீச்சரையுமே இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலை இந்த Z Flip 3ல. ஸோ சாம்சங்குடைய Z Flip 3 பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த டவுட் இருந்தாலும் குவெரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இதுக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.